Alhamdulillah wahda wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baitihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi mahkam tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna akramakum indallahi atqakum. Innallaha yuhibbul muttaqin. Wa qala ailan wal aqibatu littaqwa. Sadaqallahu mawlana al-alim. மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் தீனோடு பிறக்க வைத்திருக்கின்றான். தீனோடு பிறந்த எங்களை தீனோடு வாழ்ந்து தீனோடு மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ செய்தவனாக என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன். சென்ற சில தினங்களுக்கு முன்னால் தக்வாவை பற்றி பார்த்தோம். இன்றும் அதனுடைய தொடரை பற்றி பார்க்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். கணியத்துக்குரியவர்களே, தக்வா என்றால் என்ன? இம்திசால் அவாமிரில்லா வஜ்தனிபு நவாஹி, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு சம்பூர்ணமாக ஒரு அடியான் தன்னை அர்ப்பணிப்பதுதான் தக்வா. வஜ்தினாபு நவாஹி, அவன் எவைகளை தவிர்ந்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை தவிர்ந்து நடப்பதுதான் தக்வா. அல்லாஹ்வும் நபியும் இஸ்லாம் எவைகளை கூறியிருக்கின்றதோ அவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது. இஸ்லாம் எவர்களை தவிர்ந்து நடக்க சொல்லியிருக்கின்றதோ, ஹராம் கூடாது என்று சொல்லியிருக்கின்றதோ அவைகளை தவிர்ந்து நடப்பதுதான் தக்வா என்பதாக இமாம்கள் உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். தக்வா எந்த அளவுக்கு என்றால், தக்வா ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் எவ்வளவு கண்ணியப்படுத்தப்படுகின்றான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு அழகான முறையில தெளிவான முறையில சொல்லி தந்திருக்கின்றது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள கண்ணியமானவங்க, உங்கள சிறப்பானவங்க யார் என்றால் இன்தல்லாஹி அத்காக்கும், யாரிடத்துல தக்வா இருக்கின்றதோ, யாரிடத்தில் அந்த பயபக்தி இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அல்லாஹ்வுடைய ஹராத்தை விட்டு நடக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றதோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இவ்விடத்துல பணக்காரன், ஏழை, அரசியல்வாதி, அரசியல் அல்லாதவர், படித்தவன், படிக்காதவன், பாமரன் என்று அல்லாஹ் பார்க்கவில்லை. யாரிடத்துல தக்வா இருக்கின்றதோ, அதாவது ஒரு பாமரன் இருக்கின்றான், ஒரு ஏழை இருக்கின்றான், அவனிடத்துல தக்வா இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கின்றான், அல்லாஹ் தவிர்ந்து நடக்கக்கூடிய விடயங்களை, ஹராமான விடயங்களை அவனுடைய வாழ்க்கையில் தவிர்த்து நடக்கின்றான். இவன் கோடீஸ்வரனை விட, இவன் பணக்காரனை விட அல்லாஹ்விடத்துல இந்த ஏழை கண்ணியமானவன் என்பதுதான் இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் விளங்குகின்றோம். அன்புக்குரியவர்களே, குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் தக்வாவை பற்றி பேசுகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அந்த யுஹிப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதிகமான யுஹிப்புல் முத்தகீன், யுஹிப்புத் தவ்வாபீன், யுஹிப்புல் முத்ததஹிரீன் என்று சொல்லக்கூடிய அதிகமான அந்த யுஹிப்பு என்ற வார்த்தை பார்க்கிறான். அல்லாஹ் விரும்புகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்பு, யாரை விரும்புகின்றான்? அல் முத்தகீன், தக்வா உடையவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். தக்வா உடையவர்களுக்கு உலகத்திலே அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து விடுவான், கண்ணியத்தை காட்டி விடுவான். சகோதரர்களே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, யார் இந்த உலகத்துல அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, இன்னல்லதீன ஆமனு காலு ரப்புனல்லாஹ், என்னை படைத்தவன் அல்லாஹ், என்னை போஷிக்கக்கூடியவன் அல்லாஹ், எனக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ், சகல விடயங்களையும் செய்பவன் அல்லாஹ், ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அதுல உறுதியாக இருக்கின்றார். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, சக்கராத்து, அப்படிப்பட்ட மனிதன் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும் பொழுதோ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். இறங்கி அல்லா தகாஃபு, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், வலா தஹ்சனு, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு وأبشروا بالجنة التي كنتم توعدون,
உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் காத்து கொண்டிருக்கின்றது என்ற நன்மாராய சுப செய்திகளை அல்லாஹ் அந்த தக்வாதாரிக்கு சொல்லுவான். அந்த பயபக்தி உடையவர்களுக்கு ஹராத்தை இந்த உலகத்திலே தவிர்த்து நடந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யார் எடுத்து நடந்தார்களோ அவர்களுக்கு சக்கராத்திலே காட்டப்பட்டு விடும் போகக்கூடிய இடத்தை என்று அல்லாஹ் தாலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, everyone can get information by the Quran, by the Holy Quran, but can't get transformation by the Quran. எல்லாருக்கும் இந்த குர்ஆனின் மூலமாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சகோதரர்களே. யாருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் என்றிருந்தால் குர்ஆனை ஆழமாக விளங்கி அறிந்து ஓதக்கூடியவர்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிச்சு, இந்த குர்ஆனின் மூலமாக டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கிடைச்சி, ஒரு திருப்பமும் கிடைச்சிச்சு சகோதரர்களே. இந்த குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கக்கூடாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கிடைக்க வேண்டும். இந்த தக்வாவின் மூலமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களிடத்துல வர வேண்டும், ஒரு திருப்பம் எங்களிடத்துல வர வேண்டும். வல்ஆகிபத்துல் தக்வா, இறுதி முடிவு யாருக்கு தெரியுமா இருக்கின்றது? சிறப்பாக இருக்கும் தக்வா உடையவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். இறுதி முடிவும் தக்வா உடையவர்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகின்றது. எனவே நாங்கள் வாழும் போது தக்வா உடையவர்களாக வாழ வேண்டும். தக்வாவை எங்களுக்கு மத்தியிலே அதிகரித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்றது, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதம் இருக்கின்றதே லா ரைப ஃபீ, ஒரு சக் கூட இல்ல, ஒரு சந்தேகம் கூட இல்ல, ஒரு சஸ்பிஷன் கூட இல்ல. கண்ணியத்துக்குரியவர் லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஹுதல்லில் முத்தகீன், யாருக்கு நேர்வழி காட்டும்? முத்தகீன்களுக்கு, தக்வா உடையவர்களுக்கு, பயபக்தி உடையவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வழி, அதாவது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாத்துடைய இபாதத், அதாவது கடமைகள் எல்லாம் எதிர்பார்ப்பது என்ன? சென்ற வாரம் நான் லேசாக தொட்டு விட்டு சென்றேன். நோன்பும் கூட அல்லாஹ் நோன்பை தந்தது எதற்கு? நோன்பு எதிர்பார்ப்பது என்ன? அதாவது நீங்கள் உங்களை தக்வாதாரிகளாக மாற்றுவதற்காக தான் நாங்கள் இந்த நோன்பை தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஹஜ்ஜை தந்தது எதற்காக வேண்டி சகோதரர்களே? வதஸவது ஃபைன்ன கைரஸாதி தக்வா, நீங்கள் தக்வா என்று சொல்லக்கூடிய பொருளை, தக்வா என்று சொல்லக்கூடிய கட்டி சாதனத்தை ஹஜ்ஜில் இருந்து வரும்போது எடுத்து வாருங்கள் என்பதாக சொல்லுகின்றான். நாங்கள் நாட்டுக்கு திரும்பும் பொழுது நாங்கள் அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய பொருளை, தக்வா என்று சொல்லக்கூடிய கட்டி சாதனத்தை எடுத்து வர வேண்டும் சகோதரர்களே. இதைத்தான் ஒவ்வொரு கடமையில் இருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அடுத்தது நாங்கள் உல்ஹியா கொடுக்கின்றோம். அந்த உல்ஹியாவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ் தஆலாவிடத்துல அதனுடைய அந்த பிராணியுடைய மாமிசமோ அந்த பிராணியுடைய இரத்தமோ அல்லாஹ் தஆலாவை சென்றடைவதில்லை. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், அவனை அல்லாஹ் தஆலாவை சென்றடைவது அவனுடைய தக்வா என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் அந்த குர்பானியும் கூட, உல்ஹியாவுடைய கடமையும் கூட கண்ணியத்துக்குரியவர்களே தக்வாவை தான் எதிர்பார்க்கின்றது. எனவே நாங்கள் உயிரோடு வாழும் வரைக்கும் தக்வாவை எங்களுடைய உள்ளத்தில் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று யாரிடத்திலும் தக்வா இல்லை. யாரை எடுத்துக்கொண்டாலும், ஆண்களை எடுத்துக்கொண்டாலும், பெண்களை எடுத்துக்கொண்டாலும் தக்வா இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். தக்வாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்ப காலத்தில் பெண்கள் என்ன செய்வார்கள்? அதான் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அப்படியே தலையை மூடிக்கொள்வார்கள். ஏன்? பயம். அதுதான் தக்வா. அதே போல ஒரு ஆண் இருக்கும் பொழுது பேசுவதற்கு கூச்சப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள் பெண்கள். இன்று சரளமாக அந்நிய ஆடவரோடு பேசுகின்றார்கள். இது தக்வா அல்ல. தக்வா இருந்தால் அந்த பெண் அந்த ஆணோடு பேச
பேச மாட்டாள். தக்குவா இல்லாததுதான் காரணம். எங்களுடைய உள்ளத்திலிருந்து தக்குவா அழுபட்டு விட்டது கண்ணியத்துக்குரியவர்களே. அதனாலதான் அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான், முஸ்லிம்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். முஸ்லிம்களிடத்துல தக்குவா இல்லை, உலமாக்களிடத்துல தக்குவா இல்லை, படித்தவர்களிடத்திலும் தக்குவா இல்லை, பொதுமக்களிடத்திலும் தக்குவா இல்லை, பெண்களிடத்திலும் தக்குவா இல்லை. அதனாலதான் அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமாக மக்பராவுக்கு போவார்கள். மக்பராவுக்கு போய் அதிகமாக மக்பராவில் உள்ளவர்களோடு பேசுவார்கள், அதிகமாக தனிமையில பேசுவார்கள், சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள். கபரை தரிசிப்பது கண்ணியத்துக்குரியவர்களே, தக்குவாவை அதிகமாக உண்டாக்க வேண்டும். நாங்கள் மையவாடிக்கு செல்ல வேண்டும். அந்த மையவாடியிலே எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய தகப்பன்மார், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கிராமத்தவர்கள், எங்களுடைய உறவுகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மையவாடிக்கு சென்று நாங்கள் அதிகமாக எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதிகமாக நாங்கள் தனிமையில பேச வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, தஹஜ்ஜுடைய நேரம் எழும்பி 2 ரக்காத் தொழுது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவது யாருக்கு இலேசாக இருக்கும் தெரியுமா? தக்வா உள்ளவனுக்கு மாத்திரம்தான், தக்வா உள்ள பெண்களுக்கு மாத்திரம்தான். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, எந்த விதமான சத்தமும் இல்லாத நேரத்துல, யாருடைய ஊசலாட்டமும் இல்லாத நேரத்துல யாருக்கு எழும்ப முடியும்? அந்த தூக்கத்தை விட்டு முறித்து, தூக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து எழும்பி முதிர்ச்சி, இது யாருக்கு 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழ முடியும்? அந்த தக்வா யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் முடியும். எனவே தக்வாவை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் மையவாடிக்கு சென்றால் என்ன சொல்லுகின்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த இடத்துல தாயும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றாள், தந்தையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றாரே. அந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள், எங்களுடைய உறவுகளும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் வேற யாருக்கும் சலாம் சொல்லுவது இல்லை. நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்னுடைய தாயே, என்னுடைய தந்தையே என்று நாங்கள் யாருக்கும் வேற பிரித்து சலாம் சொல்வது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் என்ற வார்த்தை தான் சொல்லுகின்றோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களை பார்த்து கேட்பார்கள், மா ஹபரக்கும், உங்களுடைய நிலப்பாடு என்ன, உங்களுடைய செய்தி என்ன, உங்களுடைய அஹ்வாலுகள் என்ன என்று கேட்பார்கள். கேட்டுவிட்டு சொல்லுவார்கள், நீங்கள் விட்டு போன எல்லா சொத்துக்கள் அனைத்தும் பங்கு வைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் மரணிக்கும் பொழுதோ இருந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் கோட்டையின் நீதிமன்றங்களே அங்கேயும் இங்கேயும் சென்று அவர்கள் நீதி கேட்டு அவர்கள் சொத்துக்களை பங்கு பிரித்து விட்டார்கள், பிள்ளைகள், குழந்தைகள். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய மனைவியும் இன்னொருவனுக்கு மனைவியாக ஆகிவிட்டால் என்ற விடயத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள், அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு பேசுவதற்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்தால் அவருடைய பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? தக்வா என்ற பதிலாகத்தான் இருக்கும். தக்வாவை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற பதிலாகத்தான் இருக்கும். ஃபைனல் குபூர சுந்தூக்குல் அமால், கபர் இருக்கின்றதே, அதாவது அமல்களுடைய பெட்டகம் என்று சொன்னார்கள், அமல்களுடைய பாக்ஸ் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் அதிகமான அமல்களை நாங்கள் முடிந்த அளவு எங்களை அமல்களின் பக்கம் உருவாக்கி கொள்ள வேண்டும், அமல்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகமாக அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களை செய்தால் அந்த அமல்கள் என்ற பெட்டிக்குள்ளே நாங்கள் அந்த பெட்டியை நிறைத்து விட்டோம் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, கபரிலே கவலைப்பட தேவையில்லை, கபரிலே யோசிக்க தேவையில்லை, கபரிலே அடுத்தவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படாது. எனவே நாங்கள் தக்வாவை உருவாக்கி கொள்ள வேண்டும். தக்வா என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே துறவரம் அல்ல சகோதரர்களே, தக்வா என்பது துறவரம் அல்ல.
நீங்கள் நினைக்கின்றீர்களா 24 அவரும் பள்ளியில தான் இருக்கணும் என்பது தக்குவா? இல்லை சகோதரர்களே, எங்களுடைய வியாபாரத்திலும் தக்குவாவை உருவாக்கி கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், இதா குதியத்திஸ் ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்ல். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உங்களுடைய ஜும்ஆ, கண்டிப்பாக ஜும்ஆ எவ்வளவு முக்கியமானது. அந்த ஜும்ஆ முடிந்து விட்டது என்றால் ஃபந்தஷிரு ஃபில் அர்ல், நீங்கள் பூமியிலே விரிந்து ஓடோடி சென்று உங்களுடைய ஹலாலானதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ் ஜும்ஆவுக்கு அவசரமாக செல்லுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் கூறிய அல்லாஹ் நீங்கள் அசர் வரைக்கும் பள்ளியிலே உட்காரும்படி அல்லாஹ் எங்களை சொல்லவில்லை. உங்களுடைய ஜும்ஆவுடைய தொழுகை முடிந்து விட்டதா, நீங்கள் ஓடோடி சென்று உங்களுக்கு ஹலாலானதை ஃபந்தஷிரு ஃபில் அர்ல் வப்தஉ மின் ஃபضலில்லாஹ், நீங்கள் உங்களுக்கு ஹலாலானதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கின்றீர்களா, நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கின்றீர்களா, நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கின்றீர்களா, அல்லது நீங்கள் ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றீர்களா, இதிலே தக்வாவை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆசிரியர்களுக்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? கண்ணியத்துக்குரிய ஆசிரியர்களே, இந்த ஆசிரியர் தொழில் என்பது உங்களுடைய அமானிதம், உங்களுடைய அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். குழந்தைகளை பெற்றோர்கள் உங்களிடத்தில் அமானிதமாக அனுப்புகின்றார்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? பாடசாலை நேரத்தில் படித்து கொடுக்காமல் இல்லா மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, பாடசாலை நேரத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கதைத்து கும்மாளமிட்டு பேசிக் கொண்டிருந்து அந்த சிலபஸை முடிக்காமல் பிரைவேட் டியூஷன் என்று சொல்லி 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும், ஒரு மணித்தியாலத்துக்கு 100 ரூபாய், 2 மணித்தியாலத்துக்கு 200 ரூபாய், இப்படியாக நீங்கள் பிள்ளைகளுடைய அந்த ஸ்கூல் கால நேரத்தில் படித்துக் கொடுக்காமல் சிலபஸை முடிக்காமல் டியூஷனுக்கு என்று உங்களுடைய டைமை ஒதுக்குவீர்கள் என்றால் பணத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உத்தரவு செல்ல வேண்டும், பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இது தக்வா அல்ல சகோதரர்களே. உங்களுடைய அரசியல் பணியில உங்களுக்கு தக்வாவை உருவாக்க முடியும், உங்களுடைய அரச உத்தியோகத்திலிருந்து தக்வாவை உருவாக்க முடியும். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள், நீங்கள் ஆசிரியராக இருக்கின்ற நேரத்தில் உங்களிடத்தில் தக்வாவை உருவாக்கி கொள்ள முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய ஆசிரியர்களே, கண்ணியத்துக்குரிய அரசியல் உத்தியோகத்தர்களே, நாங்கள் எங்களுடைய தொழில்களில் தக்வாவை உருவாக்கி அதன் மூலமாக சொர்க்கத்தை சென்றடைய வேண்டும். பாவம் செய்வதற்கு எல்லா சந்தர்ப்பமும் இருக்கின்றது. இன்று உலகத்தில் பார்த்தால் கண்ணை துறந்தால் பாவம்தான் தலைவிரித்தாடுகின்றது. பெண்களை நிர்வாணமாக காட்டக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்களை எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் தான் அரை குறை நிர்வாணிகளாக அட்வர்டைஸ்மெண்ட்கள் இருக்கின்றார்கள். ஏன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பெண்கள் இல்லை என்றால் அவர்களுடைய பொருட்கள் அதிகமாக விற்கப்பட மாட்டாது. அதனால பெண்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தான், பெண்களுடைய அனாச்சாரம் தான் அதிகமாக இருக்கின்றது. பெண்களிடத்தில் இன்றைக்கு தக்வா என்பது அறவே இல்லாமல் இருக்கின்றது. அது ஆலிம்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹராம் நாங்கள் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும், ஹராத்தை விட்டொதுங்க வேண்டும் சகோதரர்களே. ஹராம் எங்களிடத்திலிருந்து இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், ஹராத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சில விடயங்களை சொல்லிக் கொடுக்கின்றேன். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் உஸ்குன் அந்த வஸௌஜுக், நீங்களும் உங்களுடைய மனைவி சொர்க்கத்தில் நுழையுங்க, பட் ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்பதுதான் ஒரு கண்டிஷன். நீங்களும் உங்களுடைய மனைவி சொர்க்கத்தில் நுழையுங்க, ஆனால் அந்த மரத்தை நெருங்க வேண்டாம். ஆனால் நெருங்கினார்கள், அந்த கனியை சாப்பிட்டார்கள். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். ஒரே ஒரு தவறுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தான்? சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கினான். இப்லீஸுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் என்ன செய்யுங்கள்? உஸ்ஜுது லிஆதம், ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள். மலக்குமார்கள் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் என்ன செய்தான்? மா மனாக, அதாவது நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், மண்ணால படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு நான் சுஜூத் செய்யவா, சஜதா செய்யவா, அவன் மறுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான் அந்த இப்லீஸ். இன்று வரைக்கும் அல்லாஹ் அவனை சபித்துக் கொண்டிருக்கின்றான். இன்று வரைக்கும் அஊது பில்லாஹி மினஷ்
மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தை முழு உலகமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கியாமம் வரைக்கும் சொல்லுவார்கள். அந்த ஒரே ஒரு விடயத்திற்காக வேண்டி, ஒரே ஒரு தவறுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினான். கணித்துக்குரியவர்களே, அதே போன்று பனு இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் சொன்னான், சனிக்கிழமை மீன் பிடிக்க போக வேண்டாமே என்று சொன்னான். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒருவர் சனிக்கிழமை மீன் பிடிக்க போகவில்லை, வெள்ளிக்கிழமை இரவு வலையை போட்டு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வலையை எடுப்பார். பார்த்தார்கள், இவருடைய வீட்டில் மாத்திரம் மீன் இருக்கின்றது, என்ன காரணம் கேட்டார்கள். அவர் இந்த விடயத்தை சொன்னார், நான் வெள்ளிக்கிழமை போகின்றேன், ஞாயிற்றுக்கிழமை எடுக்கின்றேன், சனிக்கிழமை போகவில்லையே என்று சொன்னாரே. கண்ணியத்துக்குரியவர்களே, அதுல நல்லவர்களும் இருக்கின்றார்கள், கெட்டவர்களும் இருக்கின்றார்கள். இப்பொழுது சுருக்கமாக இந்த விடயத்தை சொல்கின்றேன். இப்பொழுது ஒரு மதில் கட்டுகின்றார்கள், இருவரையும் பிரித்து, நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்து. ஒரு நாள் தினம் ஒரு நல்ல மனிதர் அந்த மதிலால எட்டி பார்க்கின்றாரே, எல்லாரும் அப்படியே கூனு கிரதத்தன் காஷியின், அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் என்ற விடயத்தை பார்க்கின்றார். அல்லாஹ் அவர்களை குரங்குகளாக மாற்றிவிட்டான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய கபருக்காக வேண்டி எல்லா அமல்களையும் தயாரிப்புகளையும் செய்ய வேண்டும். எனவே நாங்கள் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார். அந்த வாலிபரை போன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். இன்று ஹராம் எங்களுக்கு முன்னால் தாராளமாக இருக்கின்றது. மது இருக்கின்றது, மாது இருக்கின்றது. அடுத்தவனை பற்றி பேசுவது லேசி, அடுத்தவனை பற்றி பேசுவது இலேசி. ஒரு ரெண்டரைக்காய் தொழுவது கஷ்டம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்தவனை பற்றி மனிதரால கணக்கு பேசுகின்றோம், பேசி பாவங்களை அள்ளி கட்டுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்துடைய பெட்டகத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம். நாங்கள் என்ன செய்கின்றோம்? மதுவை விட்டொழிக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, சிகரெட்டை விட்டொழிக்க முடியாது, அதனை தவிர்த்து நடக்க முடியாது. அதற்கு எவ்வளவு பணம் கொடுத்தும், ஐஸுக்கும் ட்ரக்ஸுக்கும் எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து நாங்கள் அவைகளுக்கு அடிமையாகிவிட்டோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்தை விட்டு ஒதுங்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே தக்வாவை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தக்வாவை உருவாக்கிக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.